நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த திட்டத்தின் அதை நாங்கள் சரியா செயல்படுத்துவதற்கு காரணம் சில நேரங்கள் எங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும்போது அது எப்படி நாங்கள் எதிர்கொண்டோம், அது சார்ந்து எப்படி ஒரு அரசாணையை போட்டு அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோங்கிறத நாங்கள் கொடுத்துருக்கோம் கையில். இப்போ அதை சார்ந்து நீங்க தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். எங்களுடைய தலைவர் கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இன்னும் நம்முடைய பிள்ளைங்க பல சாதனைகளை கண்டிப்பாக புரிவார்கள். இப்போ நம்முடைய திருவெரும்பூர் தொகுதியில் துவாக்குடியில் ஒரு மாடல் ஸ்கூல் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாடல் ஸ்கூலில் 74 பிள்ளைங்க மெடிக்கலுக்காக பிளான் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்திருக்க செய்தி முதற்கொண்டு சேர்த்து 37 குழந்தைங்களுக்கு இன்னைக்கு மெடிக்கல் இன்னைக்கு இடம் கிடைத்திருக்குது. ஸோ நான் சொல்ல ஒரே ஒரு மாவட்டத்தை மட்டும் இப்படி எல்லா இடத்துலையும் அதுதான் வெறுமனே ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒன்றிய அளவும் அது கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம அன்றைக்கே இது போன்ற பள்ளிகளை எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யும் பொழுது அது சார்ந்தும் இந்த அரசாங்கம் அதிகப்படியான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு என்னதான் முதலீடுகள் என்னதான் வேலை வாய்ப்பை நாம் எடுத்து கொடுத்தோம் என்று சொன்னாலும் பள்ளி கல்வித்துறை தொடக்கத்திலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹையர் செகண்டரி வரைக்கும் இந்த ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால்தான் அந்த குழந்தைங்க அடுத்தது கல்லூரிக்கு போவாங்க, அது சார்ந்து வேலை வாய்ப்பு எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்கிறதுக்காகத்தான் பத்திரிகை நண்பர்கள் உங்களை அழைத்து நான் இன்றைக்கு அதான் பேசியிருக்கேன். ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நானே சாட்சி நானும் பார்த்தேன், நீங்க பார்க்குற மாதிரி தான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமாக அவர் பேசிட்டே இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு நடுப்புற உள்ள போந்து இதுக்கு நானே சாட்சி, இந்த எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ்லாம் சொல்றாங்க, இதுக்கு நானே சாட்சி அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒன்றும் பொதுக்கூட்டத்தில் நின்று பேசின இடம் சட்டமன்றத்தில் யார் நின்று என்ன வார்த்தை பேசினாலும் பேசக்கூடியவர்கள் தான் அதற்கு பொறுப்பாகாது. ஏன்னா அதில் வெளியில பேசுறதுக்கு நம்ம போடுகின்ற வழக்கு வேற, சட்டமன்றத்தில் நின்று போடுறதுக்கு வழக்கு வேற. கொடுத்தேங்கிறதே மிகப்பெரிய ஒரு தவறு தான். அவர் பேசினதை நான் கவனிச்சுட்டு தான் இருந்தது. நான் குறிப்பாக ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என் மீது ஒரு அவதூறை போட்டு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் நடந்திருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு அலுவலகத்தை வச்சு இவங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் பொழுது 50 கோடி ரூபாய் அவர் மீது நான் மான நஷ்ட வழக்கை நான் போட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னோட அபிடவிட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவர் இந்த ஏரியாலாம் சொல்லியிருக்காரு, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அவர் மேலேயும் ஒரு வழக்கு போடப்பட்டது. காரணம், கடந்த டிசம்பர் மாதம் அன்றைக்கு அவர் முறையாக பள்ளிக்கூடங்கள் நடத்தவில்லை என்கின்ற கண்டுபிடிப்பை லோக்கல் இருக்க எங்களுடைய ஆஃபீஸர்ஸ், எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கும் போது உடனடியாக ஒரு மேலே வழக்கு போடுங்க. இல்லை சார் அவர் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருக்குது சார், அங்கே மேலோட எந்த இடமாக இருந்தாலும் சரி உடனடியாக அவர் மேலே நீங்கள் வழக்கு போடுங்க. ஏன்னா அவர் வெறும்னா இடத்த ப்ராப்பராக பெர்மிஷன் இல்லாமல் நடத்துறது மட்டும் இல்லாமல் போலியாக சில இடத்துல கையெழுத்து போட, உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதாக கையெழுத்து போட்டு பல்லாவரத்தில் நடத்தக்கூடிய அந்த இதெல்லாம் கிடைச்சிட்டு இன்னைக்கு அவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவரும் விசாரணையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவர் பேசினாரா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் இந்த பேசக்கூடிய அமைச்சருடைய அந்த நம்பகத்தன்மை, எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், கருணை மொழி தான் தெரியும் சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பேசின அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது இது போன்ற ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பேசும்போதே அவர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்போ இல்லை, ஆனால் இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கு நானே சாட்சி என்று சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டா ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்றதே மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்றேன். கண்டிப்பாக இதை நம்ம டிவிஎஸ்சி டைரக்டரிடம் இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்றீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். அவர் பேசும்பொழுது ஒவ்வொன்றாக பேசும்பொழுது ஒரு சட்டமன்றம் நடக்கும்போது எங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அடிக்கடி சொல்றது போல எப்படி மடைமாற்றம் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒரு வக்கீல் ஒரு அட்வொகேட் சொல்றாங்க 100 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கின்றது அப்படின்னு ஒரு வக்கீல் சொல்றாங்க. எதுக்கு? போஸ்டிங் போறது. அந்த புகார் சொன்ன வக்கீல கட்சியை விட்டு நீக்கிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ மீது பாலியல் குற்றச்சாட்டு வருது. ஒரு எம்எல்ஏ அங்க இருக்கின்ற ஒரு அமைச்சர் அங்க இருக்கின்ற ஒப்பந்ததாரரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டுகிறார். மிரட்டப்பட்ட அமைச்சர் அப்படியே தான் இருக்கிறார். யார் மிரட்டப்பட்டாரோ அவரை கட்சியை விட்டு தூக்கியிருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக நடக்கும்போது கடந்த 2 நாட்கள் நீங்களே பார்த்துருக்க முடியும். அவங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில என்னென்ன நடந்துட்டு இருக்கின்றது. நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவ செல்வங்கள் மீது எந்த அளவுக்கு காவல்துறையின் மூலமாக அந்த அடக்குமுறையை கட்டவிழ்க்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இனி இடதுசாரிகள் போன்ற இந்த இயக்கங்கள் எல்லாம் போராடாமல் இருப்பதற்கு ஒரு சர்க்குலரை அமைச்சுடுறாங்க. அதனாலதான் இடதுசாரியை சார்ந்திருக்கின்ற பொது உடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா, இந்த அரசாங்கத்தை நடத்துவது யார்? எங்களுடைய தயவில் இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனா அதை நடத்துறது
சீஃப் செக்ரட்டரி நடத்துறாரா இல்லை இந்த அரசாங்கமே நடத்துறது எனக்கு தெரிஞ்சாக வேண்டும் என்று அவங்க சொல்றாங்க. அடுத்தது நாங்க எங்க தலைவர் தான் பிரதமர் என்று அவங்க பேசுறாங்க. அது அவங்க தலைவர் சார்ந்து விருப்பம் சார்ந்து என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அந்த மாநில தலைவர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்றாங்க, இது என்னது ரசிகர் மன்ற மனப்பான்மையில பேசிட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில் என்று அவங்க பேசுகிறார். இப்படி அவங்களுடைய கூட்டணியில் சார்ந்திருக்கின்ற ஒரு சலசலப்பு நடக்கிற போது இது எப்படி டைவர்ட் பண்ணலாம், விவாதத்தை எப்படி திருப்பி விடலாம். ஏன்னா இப்ப நம்ம பொறுத்து ரொம்ப ஈஸியா இப்போ நண்பர் கேட்கணுமா சார் ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு கருத்து உங்க மேல வைத்திருக்கிறார் சொல்றாங்க பாத்தீங்களா, இது எப்படி மடைமாற்றம் பண்ணலாம், உடனே ஈவினிங் டிபேட் எது போகும் என்பதை அவங்க முடிவு பண்றாங்க, நாம முடிவு பண்ணல. ஸோ அதற்கான பிளாட்ஃபார்மை அவங்க ஏற்படுத்தி தருகிறார்கள். நாம் அதை மறந்து போய் நாம் இதை கையில் எடுத்து நம்ம வந்து ஹெட்டிங் போட்டு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய தலைவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஃபோன் அவுட் மகேஷ் அடுத்த நிமிஷம் அறிவாலயத்துக்கு போய் இது சார்ந்து உடனடியாக நீ வந்து ஒரு ரீபட்டல் கொடுக்குன்னு சொல்லுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு நம்முடைய பத்திரிகை நண்பர்களாம் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு முறையும் பள்ளி கல்வித்துறை சார்ந்து மானிய கோரிக்கைகள் நாங்கள் பிரசன்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு என்ன மாதிரியான திட்டங்கள் அடுத்தது நம்ம அந்த பிள்ளைங்களை நாங்கள் கொண்டு போவோம். இன்னைக்கு அவங்க பேசுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெம் சார்ந்து, இப்போ அடுத்தது அதிலே ஸ்டெம்லே STEAM வந்துருச்சு, ஆர்ட்ஸ் சார்ந்து. இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லாது பார்த்தீங்கன்னா கணக்கு பாடத்தை கூட நாங்கள் வந்து கதை வடிவத்தில் நாங்கள் கொண்டு போக போகணும், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். எங்கே கொண்டு வந்தோம்? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் கொண்டு வந்து அதில் நாங்கள் ஒரு ரோட் மேப் கொடுக்கலாம். இப்போ இவங்க சொல்லுகின்ற அடுத்தடுத்த திட்டத்தெல்லாம் வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொல்லும்பொழுது இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஒரு கல்லூரியை நடத்தக்கூடியவர். கேபிடேஷன் ஃபீஸ் என்னன்னு தெரியுமா? அந்த கல்லூரியை சார்ந்திருக்கின்ற அவரே நடத்துகிற கல்லூரியில் ஏழை பிள்ளைங்கள்கிட்ட இருந்து கேபிடேஷன் ஃபீஸை வாங்கி கல்லூரி நடத்துகிறவர் எங்கள் மீது இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்றதுதான் எனக்கு உள்ளபடியே வேதனையாக இருக்கின்றது. அவர் எது சொன்னாலும் சரி அதை எதிர்த்து நிற்பதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இன்னைக்கு உங்களை அழைத்து நாங்கள் இந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இல்லை இல்லை இல்ல, அதான் சிசிபில கேஸ் இருக்குன்னு சொல்றீங்க, அது சார் நம்ம எப்படி பேச முடியும்? சிசிபி அது நியாயமும் இல்லை. அதுல